சென்னையில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்தின் சிறப்பு அம்சங்களை செய்தியாளர் சந்தோஷ் விரிவாக விளக்கியுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் முதல் கட்டமாக 697 கோடி மதிப்பீட்டில் 625 தாழ்தள மின்சார பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 130 பேருந்துகள் என்பதையும் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் தான் இரண்டாம் கட்டமாக இயக்கக்கூடிய 730 பேருந்துகளில் தற்போது 130 பேருந்துகள் என்பதையும் தொடங்கி வைத்திருக்கிறார். முதல் கட்டமாக பல்வேறு பணிமனைகளில் இருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் என்பது பயணிகளுக்கு பெருமளவு உதவியாக இருப்பதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டமாக இந்த 750 பேருந்துகளையும் தற்போது 7 பணிமனைகளில் இருந்து இயக்குவதற்கான திட்டம் என்பதையும் தீட்டியிருக்கின்றனர். அந்த வகையில் இந்த பேருந்துகள் ஆலந்தூர், பல்லவன் பணிமனை, அதே போல பெரம்பூர், பாடியநல்லூர், ஆவடி, KK நகர் மற்றும் ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட 7 பணிமனைகளிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பேருந்தை பொறுத்த வரையிலுமே முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளித முறையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில்தான் இந்த பேருந்து என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது அந்த பேருந்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனால் வணக்கம், உங்களுக்கு இந்த சாதாரண பேருந்துகளை இயக்கிறதுக்கும் இதுலயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? சாதாரண பேருந்துக்கும் இந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். வேறு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பயணிகள்? இதில் மாற்றுத்திறனாளிகள் ஏற்றுறதுக்கு எந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு? மாற்றுத்திறனாளிகள் ஏற்றுறதுக்கான நீலிங் சுவிட்ச் ஒன்று இருக்குது. நீலிங் சுவிட்சை யூஸ் பண்ணோம்னா வண்டி ஒரு சைடு ஃபுல்லாகவே இறங்கிடும். மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக மேலே வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக வீல் சேரில் வரவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ள வீல் சேர்லேயே உள்ளே வந்துடலாம். அதுக்கான நீலிங் சுவிட்சுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. நீலிங் சுவிட்சை யூஸ் பண்ணால் அந்த இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும் வண்டி. பயணிக்கக்கூடிய பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள்லாம் எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த பேருந்துகளை? இப்போதைக்கு இந்த பேருந்து அதிகம் விரும்புகிறாங்க. இந்த பேருந்து தான் எல்லாம் போயிட்டுருக்கு. 39 இருக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு வசதிகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் 7 CCTV கேமராக்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல SOS என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெண்கள் உணரக்கூடிய வகையில் அவர்கள் பாதுகாப்பை ஏதேனும் உணரப்பட்டால் அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அதற்கான ஒரு திட்டம் என்பதையும் தீட்டி இந்த பேருந்து என்பதும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தையும் தெரிந்து கொள்வதற்காக LED மூலமாக தொடர்ச்சியாக அந்த பேருந்து நிறுத்தத்தையும் தெரிவித்து இருக்கின்றனர். அதே போல அந்த கேமராக்களினுடைய வசதியை ஓட்டுநர் சரியாக பார்த்து கண்காணிக்கக்கூடிய வகையில் முன்புறத்தில் டிஸ்பிளே மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த பேருந்து என்பதும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இருக்கக்கூடிய இந்த தாழ்தள AC மின்சார பேருந்தை பயன்படுத்துவதற்கும் பயணிகள் பெருமளவு விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றனர். தனியார் பேருந்துகள் மூலமாக பல்வேறு சிறப்பம்சங்களுடன் பயணிக்கக்கூடிய பயணிகள் அதே தரத்துடன் கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய இந்த பேருந்துகளிலும் பயணிக்கக்கூடிய வகையில் தான் அனைத்து அமைப்புகள் என்பதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பயணிகளினுடைய வசதிக்கேற்ப அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை உணர்வுடன் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பம்சங்கள் என்பதும் இந்த பேருந்தில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.